விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கருப்பணசுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். மார்கழி மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 22/12/2024 பஞ்சாங்கத்தின்படி சப்தமி திதி 4:50 வரைக்கும், பூர நட்சத்திரம் காலை 8:56 வரைக்கும், சித்த யோகம் 6:17, அதற்கு மேல் அமிர்த யோகம். இன்றைக்கு நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 3 மணிலேருந்து 4 மணி வரை. கௌரி நல்ல நேரம் 10:45 11:45 வரை, மாலை 1:30 மணிலேருந்து 2:30 மணி வரை. ராகு காலம் 4:30 மணிலேருந்து 6 மணி வரை. குளிகை 3 மணிலேருந்து 4:30 மணி வரை. யமகண்டம் 12 மணிலேருந்து 1:30 மணி வரை. இன்றைக்கு கிரக நிலவரங்கள்: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சகத்தில் புதன், தனசில் சூரியன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்னைக்கு சந்திராஷ்டமம் திருவோண நட்சத்திரம், கரணம் 10:30 மணிலேருந்து 12 மணி வரை. சூரிய உதயம் 6:25 இன்னைக்கு திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் கோயிலில் குளக்கரை ஆஞ்சநேயருக்கு திருமஞ்சன சேவை. இன்று கண்ணூறு கழித்தலும் சூரிய வழிபாடும் நன்று அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு தஞ்சாவூர் நாகேஸ்வரர் கோயில் நாகதோஷம் ராகு தோஷம் நீக்கக்கூடிய அற்புதமான திருத்தலம், அதுக்கு சென்று வாருங்கள். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சிவாலயங்களுக்கு சென்று சூரியனை வழிபடுறது இன்றைக்கி ரொம்ப உத்தமமான நல்ல பலன். சூரியனை வழிபடும் போது சிகப்பு வண்ணத்தை உடைய ஒரு ஆடையை தானமாக கொடுக்கறது, இல்லாட்டி அந்த சூரிய பகவானுக்கு தானமாக கொடுக்கறது. வர பக்தர்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த சப்பாத்தி கோதுமை மாவில் செய்யக்கூடிய அந்த சப்பாத்தியை நிவேதனமாக வச்சு அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம், இல்லை மாட்டுக்கு கொடுக்கலாம், பசுமாடுக்கு. ரொம்ப நல்ல பலன்கள் ஏற்படும். அரசாங்க வேலை, அரசு சம்மந்தப்பட்ட தொழில், அரசு சம்மந்தப்பட்ட உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக உங்களுக்கு உதவி பெறும் அப்படிங்கிறது மாற்று கருத்து இல்லை. நிறைய பேர் சூரிய வழிபாடு அப்படின்னு சொல்லும் போது வீட்டில் இருந்தே சூரிய வழிபாடு பண்ணணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணணும். அதே மாதிரி சிவாலயங்களுக்கு சென்று உங்களுக்கு வாசல்லே சூரிய சந்திரன் 2 பேரும் நிற்பாங்க. அந்த சூரியனை வழிபட்ட பிறகே சிவபெருமானை நீங்கள் போய் வழிபடணும். அந்த சூரிய வழிபாடு நன்று. அதே மாதிரி நவகிரகத்தில் உள்ள சூரியனை வழிபடுறது இன்னும் நல்லது. கோதுமையை வைத்து தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல பலன்கள் அது ஏற்படுத்தி விடும். இன்னைக்கு மேஷ ராசிக்காரங்க பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். சிறு தூர வெகு தூர இரவு நேர பயணங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி அலைச்சல்கள் அதிகரிக்கும். உங்களுக்கு சில தடை தாமதங்கள் ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான சூட்சம நிலையை இன்றைக்கி புரிஞ்சுப்பீங்க. இன்றைக்கி கணவன் மனைவிக்குடைய ஒரு அந்யோன்யம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். மிகப்பெரிய வெற்றியை நோக்கி மேஷ ராசிக்காரங்கள் சென்றுவதால் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படும். இன்றைக்கி மேஷ ராசிக்காரங்க வழிபாடாக சூரியனை வழிபடுறது ரொம்ப நல்லது. உதய ஆன பிறகு அந்த சூரியனை மனதார வேண்டிக் கொள்வது மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி உத்தமமான நல்ல பலன்கள் கிடைக்கும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. ரிஷப ராசிக்காரங்க செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நாள், அது சுபவிரயங்களாக மாற்றிக்கிறது புத்திசாலித்தனம். மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய நல்ல நாள். ரிஷபராசிக்காரங்களுக்கு பயணங்களால் அனுகூலம், மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய விஷயங்கள் அமையும். ரிஷபராசிக்காரங்களுக்கு அனைத்து செல்வங்களும் கிடைக்கிறதுக்கு மகாலட்சுமி வழிபாடு அப்படிங்கிறது தேவை. ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி அனைத்து வகையிலுமே வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வழிபாடுகளை பண்ணி மிகப்பெரிய நிவர்த்தியை பெறக்கூடியதாகவும் ரிஷபராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. மிதுன ராசிக்காரங்க அமைதி, பொறுமை, எச்சரிக்கை, கவனம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். மிதுன ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது காத்து கொண்டிருக்கிறது. அனைத்து துறைகளிலுமே உங்களுக்கு
துறை சார்ந்த நிபுணர்களுடைய நட்பு அப்படிங்கிறது கிடைக்கும். பெரியோர்களுடைய ஆசி, பெரிய மனிதர்களின் உதவி அப்படிங்கிறது கிடைக்கும். கணவன் மனைவிக்குடைய இணக்கமான சூழ்நிலைகள் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். உறவினர்கள் திடீர் வருகையால் மகிழ்ச்சி பொங்கும். மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி அனைத்து வகையிலுமே தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே அனுகூலத்தை கொடுக்கக்கூடியதாக கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கும். மிதுன ராசிக்காரன் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. கடகராசிக்காரங்க சிந்தனையை சிறப்பான விஷயத்தை மட்டும் சிந்திக்கக்கூடிய கடகராசிக்காரங்க இன்றைக்கி ஃப்யூச்சரை பற்றி, இன்றைக்கி பாஸ்ட்டை பற்றி, ப்ரெசண்ட்டை பற்றிலாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் காணுமா அப்படின்னா கண்டிப்பாக காணும். உங்களுடைய நல்ல முடிவுகள் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும். அனைத்து வகையிலுமே வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி கண்டிப்பாக இருக்குது துலாம் ராசிக்காரங்களுக்கு. கடகராசிக்காரங்களுக்கு கடகராசி வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைக்கி இருக்குது. அனைத்து வகையிலுமே வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாகவும் கடவுளுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக, குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மேற்கொண்டு வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்குது. கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. சிம்ம ராசிக்காரங்க பாராட்டு மலை நிறைவீர்கள். மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது காத்து கொண்டு இருக்கிறது. அனைத்து துறையிலுமே வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல சித்தாந்தத்தை உருவாக்கக்கூடியதாகவும் பாராட்டு மலைகளில் நிறையக்கூடியதாகவும் சிம்மராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி இருக்கும். உங்களுடைய செய்திகள் நல்ல விஷயங்கள் எல்லாம் அனைத்து கூட இருக்கிறவங்க எல்லாமே பாராட்டுவாங்க. மாணவர்களுக்கு நல்ல சுறுசுறுப்பு ஏற்படும். அதன் மூலிமா வெற்றியும் கிடைக்கும். சில பேர் டிம்மாக இருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஆக்டிவேட் பண்ணக்கூடிய நல்ல நாள். சிம்மராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருளால் இன்றைக்கி பெருமாளை வழிபடுறது ரொம்ப நல்லது. கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. கன்னிராசி நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய ஒரு உத்தமமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அனைத்து வகையிலுமே அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதிர்ஷ்டம் போகக்கூடிய நாள், தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய நாள், வச்சதெல்லாம் விளங்கக்கூடிய நாள். நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை நன்மைகளை தரக்கூடியதாகவும் இருக்க வேண்டிய நாள். கன்னிராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வழிபாடாக பெருமாள் வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய ஏற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுத்துரும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. விருச்சிக ராசிக்காரங்க ஆக்கப்பூர்வமான பணிகளால் வெற்றி பெறக்கூடியதாகவும் சாதனை படைக்கக்கூடியதாகவும் இருக்குது. மிகப்பெரிய உச்சாணியை நோக்கி விருச்சிக ராசிக்காரங்க இருப்பீங்க. இன்றைக்கி துறையிலுமே வெற்றி பெறக்கூடியதாகவும் கண்டிப்பாக உருவாகும். இன்றைக்கி வெற்றி மீது வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி இருக்குது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அனைத்து வெற்றிகளும் இன்றைக்கி சாத்தியமாகும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. துலாம் ராசிக்காரங்க சோதனை மேல் சோதனை ஏற்படக்கூடிய நாள். இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். அமைதியாக உங்களை எடுத்து கடந்து செல்ல வேண்டும். அதுதான் உங்களுக்கு உத்தமமான பலனை கொடுக்கும். பொறுமை நிதானம் அப்படிங்கிறது தேவை. அதனால் துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி எந்த ஒரு முயற்சிகளும் ஒரு மாற்றங்களையும் ஏற்றங்களையும், சில பேர்த்துக்கு ஏமாற்றமான சூழ்நிலை உருவாகிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. துறை சார்ந்த நிபுணர்களுடன் கலந்து ஆலோசிப்பது நல்லது. அதுவே உங்களுக்கு மேற்கொண்டு வெற்றியை கொடும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துக்கின்றேன். நன்றி. தனுசு ராசிக்காரங்க சாதனை படைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். மிகப்பெரிய சாதனையை வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்குது. மிகப்பெரிய உச்சாணியை தொடக்கூடியதாக இருக்குது. நாளை மாற்றங்கள் உங்களுக்கு முன்னேற்றங்களை கண்டிப்பாக கொடுத்துவிடும். தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி சோதனையை கடந்து சாதனையை பெற்று மகிழ்வீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். கணவன் மனைவிக்குடைய நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு அதிகமான பொருள் செலவு ஏற்படக்கூடியதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி அனைத்து துறையிலுமே சாதனை படைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்குது. குலதெய்வ வழிபாடும் குரு வழிபாடும் உங்களுக்கு வெற்றிகளை தனது வசமாக்கும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. மகர ராசிக்காரங்க பேராசை பெருநஷ்டம்.
பேராசைனாலே பெரு நஷ்டம் வந்துடும். அது மகர ராசிக்காரங்களுக்கு என்ன இருக்குது. திருவோண நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம். அதனால் முக்கிய முடிவுகளை எடுக்கிறது தவிர்க்கிறது அப்படிங்கிறது நல்லது. நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல ஸ்தான பிராப்தம் அப்படிங்கிறது ஏற்படும். மிகப்பெரிய உச்சாணியை தொடர்வதற்கு அதற்கான அதிகாரப்பூர்வமான நம்பிக்கைகள் உங்களுக்கு வெற்றிகளை தன வசதி ஆக்கும். மகர ராசிக்காரங்க பொதுவாகவே இந்த காலகட்டங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். திருவோண நட்சத்திரக்கார எஸ்பெஷலி மகர ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வழிபாடாக ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது நல்லது. பக்கத்தில் இருக்கிற கோயில்களுக்கு சென்று வாருங்கள், நல்ல நிம்மதி கிடைக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துக்கின்றேன். நன்றி. கும்பராசிக்காரங்க ரொம்ப சிரமத்தில் இருப்பீங்க. சிரமத்தை தாண்டி நிறைய கடின உழைப்பும் உங்களுக்கு கும்பராசிக்காரங்களுக்கு கொடுப்போம். உங்களுக்கான காலங்கள் அப்படிங்கிறது வெகு தொலைவில் இல்லை, சீக்கிரமாக அது மாறும். இன்றைக்கி ஒரு சில கடினமான சூழ்நிலைகள் ஏற்படும். முக்கிய முடிவுகளை தவிர்க்கிறதும் நிறைந்த பணிகளை உங்களுடைய விஷயங்களுக்காக நீங்கள் எடுத்து செய்யணும், பொறுப்புகளை எடுத்து செய்யணும். கல்வியில் மாணவர்கள் சிரமம் பார்க்காம படிக்கணும். நிறைய மதிப்பெண்கள் பெறுவதற்குரிய வாய்ப்புகள் கொஞ்சம் தடுமாறுவீங்க. அவங்கெல்லாம் நிறைய சூட்சும வழிகளை கண்டுபிடித்து அதன் வெற்றி பெறக்கூடியதாக. கணவன் மனைவிக்கு பிரிவு, கணவன் மனைவிக்கு சில பேருக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும். கும்பராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வழிபாடாக சனி பகவானை சனிக்கிழமையில் வழிபடுறது ரொம்ப நல்லது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலத்தில் விளக்கேற்றி வழிபடுங்க. அதே மாதிரி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய வழிபாடு பண்ணுறதும் கும்பராசிக்காரங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கலாம். நல்ல பலன்கள் ஏற்பட கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. மீன ராசிக்காரங்க இன்றைக்கி சாந்தமான ஒரு அமைதியான பொறுமையான நிகழ்வுகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும். கணவன் மனைவிக்குடைய தகராறு அப்படிங்கிறத நீங்கும். காதல் வாழ்க்கையில் ஒரு சில பிணக்குகள் ஏற்படும். மாணவர்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக. வெளிநாடு பயணம் செல்வீர்கள். சில பேர் வெளிநாடு வாழ் மக்களுக்கு நல்ல விஷயங்கள் இன்றைக்கி தென்படும். நல்ல செய்தி தேடி வரும். மீனராசிக்காரங்களுக்கு நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. அனைத்து ராசிக்காரங்களும் அனைத்து செல்வங்களும் வளங்களும் நலங்களும் கொடுக்க வேண்டும் என்ற என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.